எல்லாம் நல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்ததற்கு அவருடைய தூதர் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தோழர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அடியொற்றி நடக்கக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் சாந்தியும் என்றும் என் அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய குத்பாவில் உள்ளங்களுக்கிடையில் சீர்திருத்த பணியை மேற்கொள்வதன் அவசியம் என்ற தலைப்பில் சில முக்கிய தரவுகளை குர்ஆன் ஹதீஸுடைய நிலையில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என் அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எல்லாம் எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சரியாக நாங்கள் இருக்கிறோம். அதாவது அவனுக்கு நாங்கள் இணை கற்பிக்க மாட்டோம், சீர்த்து வைக்க மாட்டோம் என்கிற விஷயத்தில் தெளிவாக நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இன்னொரு சைடை எடுத்து பார்க்கும்போது, அதாவது உள்ளத்தில் படியக்கூடிய அசிங்கம், உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடியது இரண்டு விஷயங்கள். ஒன்று, எங்களுக்கும் எங்களுடைய ரப்புக்கும் இடையில் உள்ளது. அதுதான் இறைவனுக்கு சிறுக்கு வைக்கிறது, இறைவனை நிராகரிக்கிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் கிளியராக இருக்கிறோம். எப்படி? முழுமையாக எங்களுடைய ரப்பை நாங்கள் விசுவாசிக்கிறோம், அவனுக்கு எதையும் நாங்கள் இணையாக்க மாட்டோம். அந்த ஷிர்க் என்ற அந்த வாசம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இடம் வராது என்ற அளவுக்கு சரியாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆனால் இரண்டாவது உள்ளத்தை மாசுபடுத்தக்கூடியது மனிதருக்கும் மனிதருக்கும் இடையிலான விஷயங்கள். அதாவது கோபம், பொறாமை, கசடு, வஞ்சகம், குரோதம், முரண்பாடு, இந்த மாதிரியான விஷயங்கள். இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் தொட்டு நாங்களே எங்களுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டால் இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அடையாளத்தை தான் என்ன செய்யும் எங்களுக்கு விட்டு வைக்கும். அதில் எங்களுடைய உள்ளம் கிளியர் இல்லை. அருமை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். முஸ்லிம்ல வரக்கூடிய ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இன்ன ஷைத்தான் அது ஐஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன ஃபீ ஜஸீரத்தில் அரப். அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகள் ஷைத்தானை வணங்குவதை ஷைத்தான் நிராசை அடைகிறார். தொழுகையாளிகள் என்று நபிகளார் அங்கே டார்கெட் பண்ணுவது ஏகத்துவவாதிகள், தௌஹீத்வாதிகள். இவர்கள் ஷைத்தானை வணங்குவார்கள், அதாவது இணை கற்பிப்பார்கள் என்கிறதுல ஷைத்தானுக்கு கொஞ்சமுமே நம்பிக்கை இல்லை, முழுமையாக நிராசை அடைகிறார். ஆனால் வலாகின் ஃபி தஹ்ரீஷி பைனஹும், ஆனால் அவர்களுக்கு இடையில் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிற விஷயத்தில் ஷைத்தான் முழுமையான நம்பிக்கையோடு இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். முஸ்லிம்ல வரக்கூடிய ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி பாருங்க. ஷைத்தான் ஒன்றில் நிராசை அடைஞ்சிட்டு இன்னொன்றில் அவன் என்ன செய்யறான்? நம்பிக்கை வைத்திருக்கிறான். இது என்னால் முடியாவிட்டாலும் இதில் என்னால் பூண்டு விளையாட முடியும். அப்ப ஷிர்க் வைத்த நிரந்தர நரகம், ஷிர்க் வைத்த நிலையில் ஒருத்தர் மௌத்தானால் நிரந்தர நரகம். அது ஷைத்தானுக்கு செய்ய இல்லாம போய் யார் விஷயத்துல? ஏகத்துவவாதிகள் விஷயத்தில். ஏன்னா அதில் அவர்கள் கரெக்டாக இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு இன்னும் உறுதிப்பாட்டை கொடுக்க வேண்டும். அதை நபிகளாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதில் கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அடுத்த சைக்கிள் மனிதனுக்கு மனிதனுக்கு இடைப்பட்ட விஷயங்கள், முரண்பாடு, கோபம், குரோதம், வஞ்சகம், கசடு, சண்டை பிடித்துக் கொள்வது, பேசாமல் இருக்கிற இந்த விஷயத்தில் ஷைத்தான் நிராசை அடையவில்லை. அதில் அவன் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கிறான். அப்படி நம்பிக்கை வைத்தா என்ன நடக்கும்? இன்னும் அதுல பெரிய ஒரு வெற்றியை கண்டுவாங்க ஷைத்தான். அவனுக்கு அதுல ஒரு பெரிய ஒரு லாபம் அதுல இருக்கா? அப்படி கேட்டா இருக்கு. சில செய்திகளை நான் நம்பிக்கை சொல்லி காட்டுறேன், பின்னால சொல்லி காட்டுறேன். நரகம் மட்டும் கொண்டு போய் சேர்த்துடும். முரண்பாட்டை ஏற்படுத்தினா, இந்த கோபம், குரோதம், வஞ்சகம் இதுகளை ஏற்படுத்தினா நரகம் மட்டும் நிரந்தரம் இல்லாத நரகத்துல கொண்டு போற வேலையை அதை செஞ்சிருவான் ஷைத்தான். ஒரு மனிதனை பொறுத்தவரையில ஒரு மனிதனோட சம்பந்தப்பட்ட மூணு முக்கியமான விஷயம்: அவருடைய மானம், அவருடைய பொருள், அவருடைய உயிர். இந்த மூன்றுலையும் என்ன செய்வான்? இந்த முரண்பாட்டை ஏற்படுத்தி ஷைத்தான் பூந்து விளையாடுவான். நான் பின்னால் உங்களுக்கு சில செய்திகளை சொல்லி காட்டுறேன் பாருங்க. அப்படி பயங்கரமான ஒன்றுதான். இந்த ஒன்றை நிராசை அடைஞ்சிட்டு அதுக்கு பகரமாக என்ன செய்யறான்? இன்னொன்னுல அவன் நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறான். அப்ப பயங்கரமான ஒன்று. அதுதான்
மக்களுக்கு மத்தியில் முரண்பாட்டை ஏற்படுத்தி, அதாவது ஏகத்துவவாதிகளுக்கு மத்தியில் முரண்பாட்டை ஏற்படுத்தி, கோபம், குரோதம், வஞ்சகம், கசடு, பொறாமை இதெல்லாம் வந்தா ஒரு மனிதனோட மானத்துல கை வைக்க வேண்டி வரும், ஒரு மனிதனோட பொருள்ல கை வைக்க வேண்டி வரும், ஒரு மனிதனோட உயிரில கை வைக்க வேண்டி வரும். இதெல்லாம் நடக்கும் என்றால் அடுத்த நரகம் தான். பாருங்க விபரீதங்களை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட இல்லத்துல இருந்து வழியாகி வராங்க. லைலத்துல் கத்ரை பற்றி சொல்லுகிறார்கள். இன்னி ஹரஜத்து லிஉஹ்பிரகும் பிலைலத்தில் கத்ர். எப்ப லைலத்துல் கத்ர் என்கிறத பற்றி உங்களுக்கு சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். இது உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. முஸ்லிமில் வரக்கூடிய, புகாரியில் வரக்கூடிய செய்தி. லைலத்துல் கத்ரை பற்றி சொல்ல வந்தேன். கதலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான். ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிருந்தாங்க. என்ன அறினார்? சண்டை பிடிச்சு வாங்கி தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க இந்த மாதிரி தர்க்கம் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த அறிவு என்ன செஞ்சுட்டு உயர்த்தப்பட்டுட்டு, எந்த அறிவே எப்ப லைலத்துல் கத்ர் என்கிறத அல்லாஹ் சொல்லி வச்சிருந்த நபிகளா இருக்கு, அதை அறிவிக்கிறதுக்கு மக்களுக்கு சொல்ல வந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருந்ததுனால அந்த அறிவு எல்லாம் எடுத்துட்டான். பாருங்க, லைலத்துல் கத்ர் என்கிறது மூத்த மாலிக்ல வரக்கூடிய செய்தி, சகிஹான செய்தி. நபிகளார் கவலைப்படுகிறார்கள் தன் உம்மத்தை பற்றி. எப்படி 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு சிறிய ஆய்வு கொடுக்கப்பட்ட இந்த உம்மத்து முன் வாழ்ந்த உம்மத்தோடு எப்படி வெல்ல முடியும்? அவர்கள் எல்லாம் பல 100 வருடங்கள் வாழ்ந்து மரணித்தவர்கள். வெறும் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் வாழ்ந்து அந்த மக்கள் செய்த இபாதத்துகள் செய்து சொர்க்கத்தில் எப்படி உயர் அந்தஸ்து அடைய முடியும்? முடியாது இல்லையா? 70 வருஷம் இபாதத் செய்த ஒருத்தருக்கும் பல 100 வருடங்கள் இபாதத் செய்த ஒருத்தருக்கும் நிறைய வித்தியாசம். வெட்டி பிடிக்க முடியாது. கவலைப்படுகிறார்கள். அந்த கவலைக்கு பரிகாரமாக அல்லாஹ் கொடுத்ததுதான் லைலத்துல் கத்ர் இந்த உம்மத்துக்கு. லைலத்துல் கத்ர் என்கிறது என்ன? லைலத்துல் கத்ர் ഖൈറുம் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 83 வருடங்கள் 4 மாதங்கள் ஒருத்தர் தொடராக இராப்பகலாக இபாதத்தில் ஈடுபட்டால் என்ன நன்மையை அல்லாஹ் கொடுப்பார்? அந்த நன்மை ஒரே இரவையில் 12 கூட இல்ல, இஷாவுல மகரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அந்த நேரம் ஒருத்தர் உயிர்ப்பித்து இபாதத்தில் அந்த இரவை கழிப்பாராக இருந்தால் அவ்வளவு நன்மை மல்ல செய்யறாங்க, இவருக்கு கொடுக்குறோம். அப்ப ஒருத்தருக்கு 10 வருடம் லைலத்துல் கத்ர் கிடைச்சா கிட்டத்தட்ட 800 வருடங்களுக்கு மேலான அமல் செய்த நன்மை என்ன செஞ்சார்? பெற்றுக்கொண்டார். அப்ப முன் வாழ்ந்த சமுதாயத்தை என்ன செஞ்சிடலாம்? சொர்க்கத்துல முந்திரலாம். இந்த பாக்கியம் இத தன் உம்மத்துக்கு சொல்றதுக்கு வராங்க. 2 பேர் சண்டை பிடிச்சிட்டு இருந்ததுனால, முரண்பட்டு இருந்ததுனால ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் கிடைக்க வேண்டி இருந்த அந்த நன்மை அருள் அப்படி மறக்கடிக்கப்பட்டது. காரணத்தை நபிகள் சொல்லிட்டாங்க. பாருங்க, சொல்லி நபிகள் சொல்றாங்க, கடைசி 10 ரமதான்ல கடைசி 10 ஒற்றைப்படையான எல்லா இரவுகளையும் இப்ப தேடுங்க, அது உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். அந்த கடைசி 10 ஒற்றைப்படையில ஒரு இரவு மிஸ் ஆகிட்டா லைலத்துல் கத்ர் மிஸ் ஆகிட்டே கிடைச்ச உறுதி இல்லை. எல்லா இரவும் இருந்தால் ஒற்றைப்படை எல்லாம் 21, 23, 25, 27, 29 எல்லாம் இருந்தால் நன்மை அவருக்கு கூட லைலத்துல் கத்ர் கிடைச்சி எக்ஸ்ட்ரா 4 இரவு என்ன செய்யறாரு? உயிர்ப்பிக்கிறார். ஒரு இரவு சரி மிஸ் ஆகிட்டா கிடைச்சதா இல்லையான்னு தெரியாது. லைலத்துல் கத்ர் அந்த இரவாக இருக்கலாம், மிஸ் ஆகி போயிட்டு. அப்ப பாருங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கிடைக்க இருந்த மிகப்பெரிய ஒரு அருள் 2 பேர் முரண்பட்டு இருந்ததால இல்லாம போகுதுண்டா, அந்த 2 பேருக்கும் இடையில அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய அருள் இல்லாம போறது சொல்லிய வேண்டும். கணவன் மனைவி சண்டை பிடிக்கும் போது, அண்டை வீட்டார் சண்டை பிடிக்கும் போது, உற்றார் உறவினர்கள் பிரச்சனைப்படும் போது, அதே மாதிரி ஒரு நிர்வாகம் ஊர் ஜமாஅத் முரண்படும் போது, இவர்களுக்கு இடையில் இறங்க வேண்டிய அல்லாஹ்வுடைய அருள் தடைப்பட்டு போவதை கேட்கவே தேவையில்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அருளுக்கும் எங்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது இந்த முரண்பாடு. அப்ப சீர்திருத்தம் செய்ய வேண்டிய, முரண்படாமல் இருக்க வேண்டியதின் அவசியம். முரண்பாடு இல்லை என்றால் சீர்திருத்தம் என்ற அர்த்தம், இணக்கப்பாடுங்கிறது அர்த்தம். அப்ப அந்த இணக்கப்பாடுடைய அவசியம், மன ஒருமைப்பாடுடைய அவசியம், அந்த முரண்பாடுகளால் ஏற்படக்கூடிய விபரீதத்தை தெரிந்து கொண்டால் தான் என்ன செய்யும்? புரிய முடியும். அது மாத்திரம் இல்லை. பாருங்க, ரமலான் மாதத்துல முழு ஒரு மாதமும் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி, அதே மாதிரி கியாமுல் லைல், அதே மாதிரி குர்ஆன் ஓதுறது, இன்னொரு பல நன்மைகள் தர்மம் செய்யறது, இது எல்லாத்தையும் வைத்து எங்கள்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது அந்த ரமதானை பற்றி பேசக்குள்ள எப்படி பேசுவாங்கன்னா, மதரசத்து ரமதான், ஒரு ரமதானிய பாடசாலை. அப்ப அல்லாஹ் ஒரு சிலபஸை போடுறான், நபிகளால் ஆசிரியராக கற்றுத் தருகிறார்கள். இந்த உம்மத் அத்தனை பெரும் மாணவர்களாக அந்த சிலபஸை படிக்கிறாங்க. அந்த ஒரு மாத காலம் அடைவு என்ன? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறாங்க? அந்த ஒரு மாதம் அந்த சிலபஸை பயின்று அதுல பயிற்சி பெற்று நாங்க என்ன அடைவு போறோம்ன்றதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஏழைகளை பசி உணர்வோம் அப்படியா? இல்ல. அல்லாஹ் என்ன சொல்றாங்க? லஅல்லகும் தத்தகும்,
நீங்களாம் தக்குவாதாரிகளாக ஆக வேண்டும். இதுக்குத்தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுச்சு. அப்ப தக்குவாவை பற்றி சொல்லக்குள்ள நபிகளார் சொல்லுகிறார்கள், அத்தக்குவாக ஆகுன இறையச்சம் என்கிறது இங்க, தக்குவா என்கிறது இங்க அந்த உள்ளத்தை தொட்டி காட்டி சொல்லுகிறார்கள். இன்னொரு செய்தி நபிகளார் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள், உடம்புல ஒரு சதை குண்டம் இருக்கு, அது சரி என்றா பசதல், அதாவது அது சரி என்றா உடம்பு எல்லாம் சரி. இதா சலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதல் ஜஸது குல்லு. அந்த சதை குண்டம் சரி என்றால் உடம்புல உள்ள அத்தனை செயல்பாடுகளும் சரியாகும். அது கட்டா உடம்புல உள்ள அத்தனை செயல்பாடும் கெட்டு போய் அலா வகையில் கல் அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உள்ள மன்னார். என்ன சொல்ல வாராங்க, இந்த ரமதான்ல எப்படி பயிற்சி கொடுக்கப்படுது பாருங்க. நோன்பு பிடிச்சா அல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா 10ல் இருந்து 700 மடங்கு வரைக்கும் எல்லா நல்லறங்களுக்கும் அல்லாஹ் கூலியை கொடுக்குறான், நன்மையை கொடுக்குறான். அவர் இஹ்லாஸ் நபிகளை பின்பற்றும் இதை பொறுத்து என்ன செய்யும், அந்த கூலிகள் அமையும். நோன்பை பற்றி சொல்லக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான், இல்ல சௌம நோன்பை தவிர பைன்ன கூலி வாயனாஜி செய்வி, அது எனக்குரியது, அதுக்கு ஒரு கூலியை நானே கொடுப்பேன். அப்ப அல்லாஹ்வுடைய தயார தன்மைக்கேற்ப, வல்லல் தன்மைக்கேற்ப, அவன் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்புக்கேற்ப, எங்களை பெற்றெடுத்த தாயை விடவும் 100 மடங்கு தாயுடைய அன்பின் ஆளுமே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கப்பல அதை விட 100 மடங்கு அல்லாஹ் அன்பு வைத்திருக்கிறான் என்றால் அந்த அன்புக்கு ஏற்ப அவன் கூலி கொடுக்க காத்திருக்கிறான் நோன்பு. அப்படி சொன்ன ரப்ப என்ன சொல்றானுன்னா, மல்லம் யதஅ கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யதஅ தஆமஹு வ ஷராபஹு. கௌலு ஸூர் பொய்யான பேச்சு. கௌலு ஸூர் என்று சொல்றது மார்க்கத்துக்கு முரணான எல்லா வகையான பேச்சுக்கள், பொய், புரட்டு, அதே மாதிரி கோல் சொல்றது, புறம் பேசுறது, மூட்டி வர்றது, இந்த மாதிரி எல்லா நடவடிக்கைகளையும் அது என்ன செய்யும், உள்ளடக்கும். வல் அமல பிஹி மார்க்கத்துக்கு முரணான எல்லா நடவடிக்கைகள். இதை ஒருத்தர் விட இல்லைண்டா அவர் பசிச்சிருக்கிறதுல, தாங்கித்திருக்கிறதுல, தன்னுடைய இல்லறத்தை தள்ளி போட்டிருக்கிறதுல எந்த தேவையுமே எனக்கு இல்லை. இவ்வளவு பெரிய கூலியை கொடுக்குறேன்னு சொன்ன அப்போ நோம்புக்கு அளவில்லாத கூலிய இவர் இப்படி நடந்து கொள்ள இல்லையண்டா அந்த பசிச்சிருக்கிறதுல, தாங்கித்திருக்கிறதுல எனக்கு எந்த தேவையுமே இல்லை. எப்படி பயிற்சி எங்க பாருங்க, நல்லா எப்படி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு சார். நோம்பு கடமையாக்கப்பட்டது தக்குவாவை அடைஞ்சு கொள்ளணும். அப்ப தக்குவாக்குரிய பயிற்சி எப்படி வருதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள். இனி முறகுன் பார்த்தல் அவுஷாத்தம் ஒருத்தர் ஏசுறார், சண்டைக்கு வர. இப்ப நோன்பாளி என்ன சொல்லணுமா, எதிர்த்து ஏசணுமா, எப்படி வழிகாட்டாங்க கேட்டீங்களா, எதிர்த்து சண்டை பிடிக்கணுமா, கல்யா போல இன்னே சாய் நான் நோன்பாளின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க, சொல்லிட்டு விளைக்கிறார். அவர் எப்படி ஏசினாலும் சரி, எப்படி சண்டைக்கு வந்தாலும் சரி, நோன்பாளி சொல்ல வேண்டிய வார்த்தை நான் நோன்பாளி, என்ன விட்டுரு, நான் நோன்பாளி. எப்படி பயிற்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்க, சொல்றாங்க. அப்ப ஏன் இந்த பயிற்சினா, முரண்பாடுகள் என்கிறது மிகப்பெரிய ஒரு விபரீதத்தை என்ன செய்யும், ஏற்படுத்தும். உள்ளங்களுக்கு இடையிலான அந்த சீர்திருத்தம் என்கிறதே கட்டாயம். அதுல முதல் படிதான் இந்த மாதிரி விலகி செல்றது. நிறைய பிரச்சனைகளுக்கு ஒதுங்கி செல்றதே தீர்வாக அமைஞ்சிடும். அதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுது. ஒரு கதைகளை பற்றி வருகிறது, 4 பேர் என்ன செய்ய எங்களை பத்தி இப்படி பேசுறாங்கன்னு செய்தி வருகிறதா, உண்மையில இதுக்கு பதில் கொடுக்கணுமா கொடுக்க தேவையில்லையா, நிறைய விஷயங்களை பொறுத்தவரையில மௌனம் காத்துட்டு ஒதுங்கி போறதே அதுக்கு தீர்வாக அமைஞ்சது. அதான் பாருங்க, சயீத் இப்னு முஸய்யிப் அறிவிக்கக்கூடிய செய்தி, அபூதாவுல வரக்கூடிய செய்தி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சபையில உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள ஒருத்தர் ஏசிட்டே இருக்கிறார், பொறுக்குறாரு. அவர் விடுற மாதிரி இல்லை. இப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஏதோ சொல்லணும் போல தோண்டிட்டு சொல்ல ஆரம்பித்தார். இப்ப இதுவரைக்கும் அவர் ஏசிட்டு இருக்கும் வரைக்கும், அபூபக்கர் ரலியல்லாஹு மௌனமாக இருக்கும் வரைக்கும் இதை நபிகளார் பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு மாறிய அவருக்கு பதில் சொல்ல தொடங்கின உடனே நபிகளார் எழுப்பிட்டு போயிட்டாங்க, முகமும் மாறி. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு குருகுரு நபிகளார் கேட்டேன், நபிகளார வித்தாட்டு யார சொல்லலாம், என்ன நடந்தது, என்ன அவரை ஏசும் வரைக்கும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தீங்க, நான் மாறி பதில் கொடுக்க போனேன்னு எழுப்பிட்டு போயிட்டீங்களே யார சொல்லலாம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன். அப்பதான் சொல்றாரு, நீங்க மௌனமாக இருந்த அவ்வளவு நேரமும் அல்லாஹ் ஒரு வானவர் இறக்கி உங்களுக்கு எதிராக அவர் பேசிட்டு இருந்தாரு, அவருக்கு எதிராக அவர் சொல்ற எல்லாத்தையுமே பொய்ப்பிச்சு கொண்டிருந்தார் ஒரு வானவர். நீங்க எப்ப வாய் திறந்து உங்களுக்காக நீங்க உங்களை தற்காத்துக் கொள்ள முற்பட்டீங்களோ அப்ப அந்த வானவர் போயிட்டார். ஷைத்தான் உட்கார்ந்துட்டான். ஷைத்தான் உட்கார்ந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், நான் எழுதிட்டு போயிட்டேன். அதான் நடந்தேன். அப்ப இங்க பாருங்க, அந்த சொல்லுவார்கள், ஒரு கை அசையும் வரைக்கும் சத்தம் வராது, 2 கை சேரும் போதுதான் சத்தம் வரும். அப்ப ஒருத்தர் கத்துறாரு, சத்தம் போறாருன்னா பொறுமையாக மௌனமாக இருக்கும் வரைக்கும் அந்த பிரச்சனை வராது.
அது மட்டுமல்ல, அநியாயமாக ஒருத்தர் ஏசுறார், அநியாயமாக ஒருத்தர் சண்டைக்கு வராருண்டா நாங்க மௌனமாக இருக்கும் வரைக்கும், பொறுமையோடு இருக்கும் வரைக்கும் அல்லாஹ் தன்னிடம் இருந்த ஒரு பிரத்யேக வானவரை அல்லாஹ் எங்களுக்கு இறக்கி அவருக்கு எதிராக எங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். எப்ப நாங்க முற்பட்டு நாங்களே எங்களை தற்காத்துக் கொள்வோம் என்று போறோமோ அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அந்த வானவரை எடுத்து செய்தான் வந்து உட்கார்ந்தான். செய்தான் உட்கார்ந்த என்ன நடக்கும்? இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை அட்டகாசத்துக்கு காரணம் செய்தான். அவ்வளோத்தையும் என்ன செய்வான்? கொலை வேணுமா, ஒரு மனிதன் மானத்துல கை வைக்கிற, பொருள்ல கை வைக்கிற, உயிர்ல கை வைக்கிற, இது அவ்வளோத்தையும் என்ன செஞ்சிருவான்? செய்தான் செஞ்சு முடிச்சிருவான். அது ஒரு சஹாபி வர அபிகளாட்ட சொல்லுகிறார்கள், யார சொல்லலாம், இன்னும் எனக்கு சில சொந்தக்காரங்க இருக்கிறான், அசைலோகம் பயப்பு தாமரை, நான் அவங்களை சேர்த்து நடக்கிறேன், அவங்க என்ன துண்டிச்சுதான் நடக்கிறாங்க. இலையும் வயுசி உன இலை, நான் அவங்களுக்கு உபகாரம் செய்யறேன், அவங்க எனக்கு உபத்திரம் தான் செய்யறாங்க. நான் அவங்களோட ரொம்ப மரியாதையாக நடக்கிறேன், ஆனா அவங்க என்னோட ரொம்ப மடத்தனமாக தான் என்ன செஞ்சு கொண்டாங்க, நடந்து கொள்றாங்க. இப்படி சில உறவு இருக்கிறாங்க, என்ன செய்ய சொல்றீங்க யார சொல்லலாம்? செய்கிறேன் சொல்லிக்கிறாங்க, உதவி செய்யறேன், உபத்திரம் செய்யறாங்க, நான் மரியாதையாக நடக்கிறேன், மடத்தனமாக என்னோட நடக்கிறாங்க, என்ன செய்ய சொல்றீங்க யார சொல்லலாம்? இப்பதான் நபிகள் சொல்லுகிறார்கள், இது முஸ்லிம்ல வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. லஇன் குன்த கமா குல்த, நீங்க சொன்ன மாதிரி நீங்க இருந்தால் ஃபகஅன்னமா துஸிப்புஹுல் மல், அவங்களுக்கு சுடும் மணலை நீங்க என்ன செய்றீங்க, உண்ண கொடுக்குறீங்க. அதாவது நீங்க செய்யக்கூடிய உபகாரம், அவங்க செய்யக்கூடிய உபத்திரம் அவங்களுக்கு எப்படி அமைதண்டா, அவங்களே என்ன அந்த வயிற்றுல நெருப்ப வாரி போறோம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்கடா இவருக்கு, இந்த சஹாபிக்கு, ولا يزال معك من الله ظهير عليهم ما دمت على ذلك, நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் இருக்கும் காலம் எல்லாம் அப்ப தொடருங்கன்னு சொல்றாங்க. எப்படி? அவங்க துண்டிக்க துண்டிக்க நீங்க சேர்த்துட்டே இருங்க, அவங்க உபத்திரம் செய்ய உபகாரம் செஞ்சுட்டே இருங்க, அவங்க மடத்தனமாக நடக்க நீங்க மரியாதையாக நடந்துட்டே இருங்க. إن كنت كما قلت فكأنما تسيبه المل ولا يزال معك من الله ظهير عليهم ما دمت على ذلك, நீங்க சொன்ன மாதிரி இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இருந்து ஒரு பிரத்யேக உதவியாளர் வானவர் உங்களுக்காக அல்லாஹ் நியமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப உறவுகள் விஷயத்துல இப்படியான உறவுகள் எல்லாருக்கும் இருப்பாங்க, இப்படியான சொந்தங்கள் எல்லாருக்கும் இருப்பாங்க. இவங்க விஷயத்துல எப்படி நடக்கிற தீர்மானமே எடுக்க முடியாத ஒரு பிரச்சனை, சேர்ந்தாலும் பிரச்சனை, விட்டாலும் பிரச்சனை, இப்படி இருக்கும். என்ன செய்யற? இதே பிரச்சனை அந்த சஹாபிக்கு நடந்திருக்கு. வந்து நபிகளாட்ட கேட்கிறாங்க, என்ன செய்ய யார சொல்லலாம்? முரண்பாட்டுக்கு மேல முரண்பாட்டை என்ன செய்யறாங்க? அவங்க வளர்த்துட்டே இருக்கிறாங்க, நான் அதை தனி பண்ணணும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறேன், இடம்பெறுவது இல்லை. என்ன செய்ய யார சொல்லலாம்? ஒதுங்கிட்டு போயிட்டா என்ன செய்ய சொல்றீங்க? நபிகள் தொடருங்க, தொடரும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு இருக்கு, பிரத்யேக வானவர் உங்களுக்காக நியமிக்கப்படுகிறார். அவங்க செய்யற உபத்திரத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? அவங்களோட வயிற்றிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்ட மாதிரி என்று சொல்லுறாங்க. அப்ப பாருங்க, இந்த முரண்பாடுகள் எவ்வளவு பயங்கரமானது. உறவுகள் விஷயமாக இருந்தால், சொந்த பந்தங்கள் அண்டை வீட்டார்கள் விஷயமாக இருந்தால், அவர்கள் விஷயத்துல பொறுமை காப்பதன் மகிமை எந்த அளவு என்பதை இந்த மேற்கண்ட செய்திகள் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த முரண்பாடு இருக்கு இல்லையா, கோபம், குரோதம், பஞ்சகம் பேசாம இருக்கிறது, இது எந்த அளவு நாங்க செய்யற இபாதத்தை கூட எங்களோட இறைவனிடத்துல சென்றடைய விடாது தடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தடை. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க அந்த செய்தி. ஒவ்வொரு திங்களும் வியாழனும் அடியார்களுடைய அமல்கள் அல்லாஹ் எடுத்து காட்டப்படும். அப்ப அல்லாஹ்வுக்கு இடை வைக்காத எல்லா அடியார்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிப்பு வழங்குறான், அந்த நன்மைகளுக்குரிய கூலியை கொடுக்குறான். ஆனா 2 பேரை தவிர அந்த 2 பேரும் முரண்பட்டு கொண்டு ஆலையா பகைத்து கொண்டு பேசாம இருக்கிறான். அப்ப அந்த வானவர்களுக்கு சொல்லப்படுமா, அந்த இபாதத்துகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு போற வானவர்கள்ட்ட, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, 3 முறை சொல்லப்படுவோம். அந்திரு ஹாதைனி ஹத்தா யஸ்தலிஹா, இந்த 2 பேரும் எப்ப இணக்கப்பாட்டுக்கு சீர்திருத்தத்தை செய்து கொள்றாங்களோ, அந்த முரண்பாட்டை கலைஞ்சிட்டு வராங்களோ, அப்ப அந்த அமலை எடுத்துட்டு வாங்க, அப்ப கூலி கொடுக்கறத பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எனக்கிட்ட கொண்டு வர வேணாம் நல்லா சொல்லி பயங்கரமானது. என் நம்பிக்கை நியமனம் அது மாத்திரமல்ல, ஆக பயங்கரமானது. இதோட முதலாவது சொல்லி காட்டுறாங்க, உள்ளங்களுக்கு இடையிலான முரண்பாடு, குரோதம், பஞ்சம் இது இருக்கு இல்லையா, அதை சிறைச்சு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அபூ தர்தா வரக்கூடிய செய்தி, அதபுல் முஃப்ரத்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. இதுக்கு விளக்கமாக சொல்லுகிறார்கள், லா அகூலு லகும் தஹ்லிகு ஷஅர வலாகின் தஹ்லிகு தீன,
இந்த முரண்பாடுகள், கோபம், குரோதம், வஞ்சகம் சிறைச்சி போட்டுரும் சொன்னேனே, நான் முடிய சிறைக்கும் சொன்னல, மார்க்கத்தை சிறைச்சி போட்டுரும். அதே எப்படி இந்த பிக் ரேசர் வலித்தா முழுமையாக என்ன செஞ்சிடும், முடிய வலிக்குமோ, வலிக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த முரண்பாடு என்கிறது, கோபம், குரோதம், வஞ்சகம், கசடு, பொறாமை, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை முழுசாக என்ன செஞ்சிடும், வலிச்சு துடைத்து எறிஞ்சி போட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு பாருங்க அப்படிங்களா இந்த வார்த்தையை. இப்ப கோபம், குரோதம் வந்துட்டு எனக்கு உதாரணத்துக்கு பள்ளியில கொண்டு வைக்கிற மௌலவியோட ஜமாஅத்துக்கு கோபம் வந்து வைங்க, என்ன நடக்கும்? அந்த கோவச்சிருக்கிறாங்க, இவனுக்கு பின்னால நான் சொல்ல மாட்டேன், வந்து தனியை தொழுவிட்டு போவாங்க, இல்லாட்டி என்ன செய்வாங்க, பள்ளிக்கும் சில டைம்ல வர மாட்டேன். இப்ப எப்படி, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஜமாஅத்து கட்டாய கடமை. ஜமாஅத்து வந்து என்ன, எந்த நபிகள் எப்படி சொன்னாங்க, ஜமாஅத்துக்கு வராம வீட்டில் இருக்கிறவங்களை வீட்டோடு சேர்த்து நெருப்பு கொடுத்து எரிக்க இந்த மனசு நாடுதுன்னாங்க. யுத்த காலத்திலையும் ஜமாஅத்தை மிஸ் பண்றதுக்கு இஸ்லாம் என்ன செய்யல, அனுமதிக்கல. அதுல எப்படி தனியா ஒரு முறையை காட்டிருக்கு. இப்படியான கட்டாய கடமையான ஒன்றை இந்த புரோதம் வந்து என்ன செஞ்சிருது, இல்லாம நினைக்கிறது, செய்ய விடுவதில்லை. இவனுக்கு பின்னால நான் சொல்ல மாட்டேன், தனியா வந்து தொடர்பு போயிடுறது. அப்ப மார்க்கத்தை என்ன செய்யும், கட்டாய கடமையான கொண்ட செய்ய விடாம தடுக்கிறது. அல்லது வீட்டை என்ன செஞ்சிடறாரு, இவங்க இந்த பள்ளி நிர்வாகத்தோட போங்கன்னு சொல்லி சொன்னா இந்த பள்ளிக்கு போறல. சிலர் அப்படி என்ன செய்யறாங்க, ஊர்ல இருக்கிற பள்ளி ஜமாஅத்தோட நிர்வாகத்தோட போகிறதுக்காக ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்வாங்க, போவாங்க. ஜும்மா கேட்க மாட்டேன், 5 நேரம் போக முடியாது, வீட்டு தான் தொடர்பு கொள்வாங்க. ஏன், இவன் பள்ளிக்கு நான். அப்ப பாருங்க இந்த அந்த முரண்பாடுகளைங்கிறது எந்த அளவுக்கு மார்க்கத்தை விட்டு தூரமாக்குறீங்களே. இதே மாதிரி தான் கணவன் மனைவி இடையில முரண்பாடு வந்தா ஆளுக்கால் பழி தீர்க்கிறது நம்ம கேள்விப்படலையா? கணவனுக்கு பழி தீர்க்கிறதுக்கு மனைவி பிள்ளைகளோட தற்கொலை செஞ்சது, மனைவிக்கு பழி தீர்க்கிற கணவன் பிள்ளைகளோட தற்கொலை செஞ்சது. எவ்வளவு நாங்கள் என்ன செய்யறோம், கேள்விப்படுறோம். சுருக்கமாக சொல்லணும். அதே மாதிரி அண்டை வீட்டார் கடையில் முரண்பாடு வந்தார், உடன் பிறந்த உறவுகளுக்கு இடையில முரண்பாடு வந்தார். மானம், பொருள், உயிர், இது எல்லாத்திலையும் கை வைக்கிறதுக்கு சைத்தான் என்ன செய்ய மாட்டான், தயங்கவே மாட்டான். இன்னமா யுரீது ஷைத்தான் அய்யூகிஅ பைனகுமுல் அதாவத வல் பக்தா. ஷைத்தான் விரும்புறதெல்லாம் உங்களுக்கு இடையில விரோதத்தையும் விரோதத்தையும் கோபத்தையும் உண்டு பண்ணது. இதான் ஷைத்தான் வேலை. இதை உண்டு பண்ணினா அவன் கொலவரியாட்டம் வரைக்கும் என்ன செய்வான், கொண்டு போவான். அநியாயமா ஒரு மூமினை கொண்டா, அநியாயமா ஒரு மானத்துல கைய வச்சா நாளைக்கு நரகம் அப்படிங்களா சொல்லுகிறார்கள். மறுமையில சிலர் வருவான், ஒரு கேள்வியாக கேட்கிறான். முஸ்லிம்ல வரக்கூடிய சில அபூஹுரைரா அப்படிங்கக்கூடிய செய்தி, முஃப்லிஸ்னா யாருன்னு தெரியுமா, பங்குரோத்துக்காரர்னு சொல்லுவோம். யாருன்னு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னா பங்குரோத்துக்காரர் யார சொல்லலாம், எங்கள்ல யாரு ஒரு திரகம் தீனார் இல்லை, அவர் தான் பங்குரோத்துக்காரர். அப்ப நபிகளாம் சொல்றாங்க, அவர் இல்லை. ஒருத்த நாளை மறுமையில வருவார், தொழுது நோம்பு பிடிச்சு தர்மம் செஞ்சு சகாத் கொடுத்து நன்மைகளோட வருவார். இப்ப இவர் குற்றச்சாட்டு வரும். எப்படி குற்றச்சாட்டு? இவர் அநியாயமாக அடிச்சார், அநியாயமாக ஏசினார், இன்னாரே அநியாயமாக இவர மானத்துல கை வைத்தார், இவர பொருள்ல கை வைத்தார், இவர் உயிர்ல கை வைத்தார். இப்படி குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்கு. அந்த நியாயமான குற்றச்சாட்டுகளுக்கு இவர நன்மையில இருந்துதான் கொடுக்கப்படும். எந்த அளவுக்குண்டா இவர்கிட்ட கடைசியாக அந்த நன்மைகள் எல்லாம் முடிந்து கொடுக்கறதுக்கு நன்மை இல்லாம அந்த குற்றச்சாட்டுகள் எஞ்சி இருந்து அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்த பாவம் இவருக்கு தூக்கி போடப்பட்டு இவர் நரகத்தில் வீசி எறியப்படுவார். நன்மைகளால் நிரம்பி வந்தவர் அவ்வளோத்தையும் பறை கொடுத்து திரும்ப பாவத்தால் நிரப்பப்பட்டு நரகத்தில் வீசி எறியப்படுறது. இவர் தான் பங்குரோத்காரர். அப்ப இது காரணம் என்ன? இன்னொருத்தரை ஏசினது, இன்னொருத்தரை பேசினது, இன்னொருத்தரோட சண்டை பிடிச்சது, முரண்பட்டது, விரோதம் கொண்டது, விரோதம் கொண்டது, வஞ்சகம் கொண்டது, பொறாமையை கொண்டது, இதுதான் காரணம். அப்ப நபிகளார் சொன்னது சரிதானே? சிறைச்சி போற்றும் இது இந்த முரண்பாடுங்கிறது. நான் உங்களுக்கு முடிய சிறைச்சில் என்று சொல்லல, வலாக்கின் தகனி புத்தீன மார்க்கத்தை சிறைச்சி போற்றும் என்று சொன்னேன். சிறைச்சிட்டு தானே உலகத்திலையும் மார்க்கத்தை பின்பற்ற விடாது. எந்த அளவுக்குண்டா இப்ப மௌலிமாரா இருந்தாலும் சரி, எனக்கு உங்களோட ஒரு முரண்பாடு இருக்கண்டா எனக்கு மிம்பர்ல பேசுறதுக்கே எனக்கு பக்கம் பேச மாட்டேன். ஏன்? முரண்பட்டவர் முன்னுக்கு இருக்கிறாரே, நான் இப்படி அவரோட நடந்து போறேன், என்னன்னு நான் பேசுறேன். அப்ப என்ன செய்யும்? கீழே இறக்கி வைக்க பார்க்க ஏறப்படாது. அப்ப நன்மையை சொல்றதுக்கு என்ன செய்யாது, களம் வராது. இந்த மாதிரி என்ன செய்யுது, மார்க்கத்தை உலகத்தில இங்கு இல்லாமலாக்கி கடைசியில மறுமையிலையும் என்ன செஞ்சது, முழுசாக அத்தனை நன்மைகளையும் பறை கொடுக்கிறது இந்த முரண்பாடு, கோபம், குரோதம், வஞ்சகம், கசடு, பொறாமைங்கிறது. ஆகையினால் என் பேரன்பிக்கிறிய ஈமானிய உறவுகளே, ஏகத்துவத்தில் கரெக்டாக இருக்கிறோம், துறைவனுக்கு வினை கற்பிக்க மாட்டோம். ஆனால் ஷைத்தான் எங்களிடம் பூந்து விளையாடுகிறான். இந்த விஷயத்தில், எந்த விஷயத்தில்? எங்களுடைய சக மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் உள்ள தெளிவோடு சீரான உள்ளத்தோடு இருக்கிற விஷயத்தில் ஷைத்தான் விட்டு விடாமல் பூந்து விளையாடுகிறான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருந்து ஷைத்தானை முறியடித்து வெற்றி கொண்டு எங்கள் இபாதத்துகளை பாதுகாத்து உயர்தரமான சொர்க்கத்தில் நுழைய செய்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் வாலா.
நன்றிக்கினிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாமிய சொந்தங்களே, உண்மையிலே இஸ்லாம் என்கிறது ஒரு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம். அதுவும் மார்க்கம் என்கிறது பண்பாடு தான். பண்பாடு என்கிறது உண்மையில இல்லை என்றால் மார்க்கமே இல்லை என்றுதான் அர்த்தம். பாருங்க, நபிகளாரை பார்த்து கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, வலவ் குந்த ஃபவ்வன் கலீபல் கல்வி, கடின வார்த்தை பேசக்கூடியவராக கல்நெஞ்சம் உடையவராக நீங்க இருந்திருந்தால் லன் ஃபது மின் ஹவ்லிக, உங்களை சூழ உள்ள அத்தனை பேரும் உங்களை விட்டு பிறந்து ஓடி இருப்பாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கலாம், நீங்க சொல்றது சத்தியமாக இருக்கலாம், ஆனால் இதெல்லாம் எது தக்க வைக்கும் தெரியுமா? உங்களுடைய பண்பாடு தான் தக்க வைக்கும் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்தலம், அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் அவர்களோடு நட்பண்போடு நளினமாக நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நிச்சயமா நீங்க மகத்தான பண்பில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்களார பாரு. அப்ப என்னன்னா, எங்களோட வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில சரி, அல்லது எங்களோட குடும்ப வாழ்க்கை, எங்களோட சமுதாயம், இது தாண்டி அடுத்த சமுதாயத்தோட மார்க்கம் போறது, இது எல்லாமே எங்க தங்கி இருக்கிற பண்புல தான் தங்கி இருக்கு. நாங்க இருக்கிற சத்தியம் ஒரு பக்கம், அது நாங்க ரொம்ப விசுவாசிக்கிறோம் ஒரு பக்கம், இறை தூதரை நம்புறோம் ஒரு பக்கம், மர்மையை நம்புறோம் இன்னொரு பக்கம். ஆனால் இந்த சத்தியம் எல்லாம் ஒளி வீசணும் என்றால் அதுக்குரிய விளக்கெண்ணை பண்புதான், நட்பண்புதான். அதனாலதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் இந்த பண்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், சூரத்துன் நிசாவுல 114வது வசனத்துல, லா ഖൈറ ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும் இல்லா மன் அமர பிஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ். இவர்கள் ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய ரகசியங்களில் அதிகமானவைகள் எந்த நன்மையுமே இல்லை, தர்மத்தை ஏவக்கூடிய ஒருத்தரை தவிர, நன்மையை செய்ய சொல்லி ஏவக்கூடிய ஒருத்தரை தவிர, மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்த பணியை மேற்கொள்ள சொல்லி ஏவக்கூடிய ஒருத்தரை தவிர. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَن يَفْعَلْ ذَلِكَ ابْتِغَاءَ مَرْضَاتِ اللَّهِ فَسَوْفَ نُؤْتِيهِ أَجْرًا عَظِيمًا. இந்த மக்களுக்கு மத்தியில சீர்திருத்த பணிய, உள்ளங்களுக்கு இடையிலான முரண்பாட்டை அகற்ற விஷயத்துல யாரு களம் இறங்கி பணியாற்றுகிறார்களோ, எதுக்காக, யாருக்காக, பேருக்காக, புகழுக்காக அல்ல, இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்தியை மாத்திரம் நாடி இந்த பணியை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அஜ்ரன் அதீமா, அளவில்லாத மிகப்பெரிய கூலியை நாம் அவர்களுக்கு கொடுக்கிறோம். பாருங்க, இதுக்கு விளக்கமாக நபிகளார் ஒரு செய்தியை சொல்லி காட்டுறேன். அபூதாபில வரக்கூடிய அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. நபிகளார் கேட்கிற சஹாபாக்கள்கிட்ட, அலா உஃபிருக்கும் பி அஃதல மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸதகா, தொழுது, நோன்பு பிடித்து, தர்மம் செஞ்சு எல்லாம் நீங்க எடுக்கக்கூடிய நன்மை இருக்கு, இதை இந்த மூன்றையும் செஞ்சு. இப்போ நோன்புக்கெல்லாம் அல்லாஹ் எப்படி கூலி கொடுக்குறான்? ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி அளவில்லாத கூலி. அவனுடைய தயாள தன்மைக்கு, வள்ளல் தன்மைக்கு, எங்கள் மீது உள்ள அன்புக்கு ஏற்ப அவன் என்ன செய்யறான்? கொடுக்குறான். நாளை மறுமையில நாங்கள் அதை பார்க்க இருக்கிறோம், இந்த அளவா அப்படின்னு பிரமிக்க இருக்கிறோம். அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அந்த பாக்கியத்தை தரும். அப்படியெல்லாம் கூலி நோன்புக்கு இருக்கு. நபிகள் சொல்லுகிறார்கள், இது எல்லாத்தையும் விட பெரிய நன்மை உங்களுக்கு பெற்று தரக்கூடிய ஒன்றை நான் சொல்லி தரட்டுமா? ஆச்சரியத்தோட சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார சொல்லலாம் சொல்லித்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? உள்ளங்களுக்கு இடையில் சீர்திருத்த பணியை மேற்கொள்வது, உள்ளங்களுக்கு இடையில் சீர்திருத்த பணியை மேற்கொள்வது இவ்வளோ பெரிய நன்மையை எங்களுக்கு பெற்று தருகிறது. நோன்பு பிடிச்சி, அதே மாதிரி தர்மம் கொடுத்து, என்ன அதே தொழுது, எல்லாம் நாங்க சேர்க்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மையை அல்லாஹ் இதுக்கு தருகிறான். சரிதானே? இந்த முரண்பாட்டை ஏற்படுத்தினா ஷைத்தான் என்ன செஞ்சிடறான்? கடைசியா அவ்வளோத்தையும் இல்லாமல், உலகத்திலையும் இல்ல மறுமையிலையும் இல்லாம அவ்வளவு நன்மைகளை புடைக்கறி நரகத்துக்கு போட்டுறான் தானே. முரண்பாடுங்கிறது ஏற்பட்டுட்டா, அப்ப அதை இல்லாமலாக்கி அவங்களுக்கு அதை காத்து கொடுக்குற ஒருத்தரண்டா அவ்வளோத்தையும் அல்லாஹ் என்ன இவருக்கு கொடுக்கறதுல நியாயம் தானே. அதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவ்வளோ பெரிய மிகப்பெரிய பணி இந்த சீர்திருத்த பணி. ஆனா இன்னைக்கு சமுதாயத்துல என்ன நடக்குது? பயனேற்றி கொள்வது. ஒருத்தரோட பிரச்சனை பட்டு ஆதங்கத்துல வந்து கலைப்பார், எனக்கு இப்படி செஞ்சுட்டார், இப்படி செஞ்சுட்டார், இப்படி செஞ்சுட்டாருன்னு. சைத்தான் அவங்க கடையில வந்துட்டான். இப்ப நம்மள்கிட்ட வந்து அந்த கடை வருதுண்டா நாங்க என்ன செய்யணும்? இன்னும் பயனேற்றி விடக்கூடாது. அதை முழுசாக அவரை மனசுல வைக்கிறத கொட்டு மறைக்கும் கேட்டுட்டு இருந்துட்டு தலையை தடாவி என்ன செய்யணும்? அந்த ஆத்திரத்தை தணிக்க பார்க்கணும், முரண்பாட்டை இல்லாமலாக்க பார்க்கணும். எந்த அளவுக்குன்னா, நாங்க பொய்ய சரி சொல்லி அந்த பொய்யில விபரீதம் வரக்கூடாது, நன்மைகள் மட்டுமே இருக்கும். அத்தனை நபிகள் சொல்லுகிறார்கள், லைஸல் கத்தாபு அல்லது யுஸ்லிஹு பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் சீர்திருத்த பணியை செய்வதற்காக என்று ஒருத்தர் சொல்லக்கூடிய பொய் அல்ல, அவர் பொய்யர் அல்ல.
இஸ்லாத்துல போய் கடுமையாக கண்டிக்கப்பட்டது. பொய்யர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக அப்படின்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கிறார். ஆனா இந்த இடத்துல நபிகள் சொல்லுகிறார்கள் இவன் பொய்யன் இல்லை. ஏன்? அந்த முரண்பாட்டை இல்லாமல் ஆக்குறது போய் சொல்றான். எப்படி சொல்லலாம்? அது கணவன் மனைவிக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் சரி, அல்லது அண்டை வீட்டாளருக்கு மத்தியில் போய் இந்த முரண்பாடுங்கிறது ஒரு சகஜமான ஒன்று மாதிரி அத்தனை பேருடைய ஊடுருவிக்கக்கூடிய ஒன்று இல்லையா? அப்ப யாருக்கிடையில் அந்த முரண்பாடு இருக்குன்னு என்ற கதை வருதோ நாங்கள் அப்படிதான் அந்த மாதிரி தூண்டிவிடக்கூடாது. பொய்ய சரி சொல்லி என்ன செய்யணும்? நாங்க அங்க உடன்பாட்டை ஏற்படுத்தணும். ஏண்டா எங்களுக்கு உடன்பாட்டை ஏற்படுத்துறதுக்கு என்ன தேவைப்படுத்த வேண்டா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும். மூமின்கள் சகோதரர்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில நீங்க என்ன செய்யுங்க? சீர்திருத்தத்தை செய்யுங்க. மூமின்கள் அல்லாஹ்வை விசுவாசித்த காரணம், மறுமையை விசுவாசித்த காரணம், அந்த நம்ப வேண்டிய ஈமான் கொள்ள வேண்டிய அந்த 6 விஷயங்களை முழுமையாக நம்பி இருக்கிறாரே இறை விசுவாசிய, அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி அதன் மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ளணும். அல்லாஹ் அதை ஒரு பெரியோரிதா பாராட்டுறார். அப்படியான ஒரு மூமினாக இருந்தா நீங்க என்ன செய்யுங்க? சீர்திருத்த பணியை மேற்கொள்ளுங்க. அந்த ஈமான்ங்கிறது அவ்வளவு பவரானது, கண்ணியம் காக்கப்பட வேண்டியது, முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது. அதற்காக வேண்டி நாங்க என்ன செய்யணும்? இந்த சீர்திருத்தம் மேற்கொள்ளணும். எப்படி சொல்லலாம்? நீங்க இப்படி நீங்க பேசுறீங்க, ஆனா அவர் உங்களை பற்றி நல்லா தானே பேசுற. அல்லது நாங்க என்ன சொல்லலாம்? இப்படி அவர் தவறுதலாக நடந்துட்டு சரி கவலைப்படுறாருப்பா, அவர் அறியாமலைக்கு என்ன செஞ்சிட்டாரு, இப்படி நடந்துட்டாரு, ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனா அவர் கவலைப்பட்டு நிற்க மாட்டார். நாங்க சொல்றோம் அப்படி கவலைப்படுறாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றது? இவர் இப்படி செஞ்ச தவறை பற்றி ரொம்ப கவலைப்படுறாருப்பா, மனம் பறந்துறாருப்பா, அப்படி செஞ்சிருக்க போடாண்டு அவர் கவலைப்படுறாரு. அதே மாதிரி கணவனுக்கிட்ட மனைவி கிட்ட இருந்து கணவனை போய் என்ன செய்யலாம்? ஆலையால் என்ன அது கடுமையான கோபத்திரிகளை இருப்பாங்க. நீங்க தான் அப்படி கோபப்படுறீங்க, அவர் உங்களோட மனைவிட்ட போய் என்ன சொல்றது? அவர் உங்களோட அரவணைப்பு உங்களோட அன்பெல்லாம் பற்றி கவலைப்படுறீங்க தெரியுமா? இப்படி நடந்திருக்க போடாண்டு கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அங்க போய் சொல்லும் போதே எவ்வளவு ஆத்திரம் இருந்தாலும் ஒரு தாக்கம் அங்க ஏற்படும். அந்த ஆத்திரம் தனி இவர்கிட்ட வந்து நீங்க தான் அப்படி பேசுறீங்க, அவன் உங்களோட அரவணைப்பு உங்களோட அன்பு உங்களோட இதுகளை பத்தி எவ்வளவு கவலைப்பட்டு பேசுறா, நல்லா பேசுறா, நடக்க போடாத ஒண்ணு நடந்ததாக கவலைப்படுறா, இப்படி சொல்லும் போதே அவர்கிட்ட இருக்கிற ஆத்திரம் சரி. ஆனா இது பொய் தான், 2 பேரும் சொல்லல, நாங்களாக கிரியேட் பண்ணி சொல்றோம். சொல்ல வேண்டியது இது பொய் இல்லை என்றார்கள் நபிகளார். சொல்ல வேண்டியது இது எந்த அளவுக்கு நாம செய்யக்கூடிய எல்லா இபாதத்துகளுக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை விட அளப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடிய மிகப்பெரிய செயல். அந்த வேலையை செய்யணும். பயின் ஏத்துறதை எங்களால நல்லதை பேச முடியலை என்றால் பயின் ஏத்துறதையாவது என்ன செய்யணும்? பகிர்ந்து போகணும். ஏனென்றால் மிக முக்கியமாக ஏனென்றால் பாருங்க, இந்த சேவையை வந்து மௌலி மாதிரி அல்லது படிச்சவங்க இவங்க தான் செய்யணும் அல்ல. யாருக்கிட்ட எல்லாம் இந்த பிரச்சனை வருவதோ அந்த ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? பாட்டுக்கு கொண்டு வந்தேன் யார சொல்லலாம், அந்த கடனின் மீது இருக்கு. அந்த கடனை நிறைவேற்றணும், எனக்கு வேற வழி இல்லை. அப்ப நபிகள் சொல்லுகிறார்கள், இது ஆகுமான ஒரு பகுதி, காத்துட்டீங்க, ஜகாத்துடைய பணம் வந்தா உங்களுக்கு என்ன செய்யறாங்க? எடுத்து தாரம், அந்த கடனை நிறைவேற்றுங்க. அப்ப கடன் பட்டு சரி, பொய் சொல்லி சரி, என்ன செய்யணும்? இந்த முரண்பாடுகளை களையணும், உடன்பாட்டை ஏற்படுத்தணும். வஞ்சகம், கசடு, புறாம, குரோதம் இவைகள் அத்தனையும் உள்ளங்கள் இருந்து கலைந்தறையணும் என்று ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சொல்லி தருகிறான். உங்களுடைய சகோதரர்கள் மத்தியில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்துங்க. வஸ்ஸுல்ஹு கைர், இந்த இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுல தான் ஹைரே இருக்கு. இந்த அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையில சொல்லி காட்டுகிறான். எனவே என் நம்பிக்கை ஈமானிய உறவுகளே, இதற்கு மிக முக்கியமாக புரிந்துணர்வு இருக்கணும். பொறுமைங்கிறது, விட்டு கொடுப்புங்கிறது, பொறுமைதான் இந்த முரண்பாட்டை களையிறதுல அடிப்படை பண்பு. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். விபரீதத்தை பற்றி சொல்லக்கூடாது. பலா தனாஸு, முரண்பாடாதீங்க. ஃபதஃப்ஷலு, சின்ன பின்னமா போயிருவீங்க. வதஹப ரீஹுக்கும், உங்களோட பலம் போயிடும். அந்த பலம் போயிடும் சொல்லக்குள்ள ரீஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காத்து போயிடும். ஒரு வாகனம் எவ்வளவு பெரிய புதுசா இருந்தாலும் டயர் பஞ்சர் எல்லாம் முடியல. அதே மாதிரி தான் இந்த முரண்பாடு இருக்கும் வரைக்கும் மற்ற எதுல நாங்க இது இருந்தாலும் என்ன செஞ்சிக்க மாட்டோம், வளர்ந்து கொள்ள மாட்டோம். இன்றைக்கு அந்நியர்கள் கூட இஸ்லாமிய சமுதாயத்தை உடைத்து, அதாவது தகடு கொடியாக்குறதுக்கு எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் உட்பூசல்களை சமுதாயத்தின் மத்தியில் ஏற்படுத்துவதுதான். ஏற்படுத்தினால் வளர முடியாது. எனவே என் அன்பிற்கினிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் சொல்லுகிறான், முரண்பட்ட அவங்களோட பலம் போயிடும். எனவே பொறுமையாக இருங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். இறுதியாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி, வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ், எனக்குரிய தௌஃபீக் அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை கொண்டதை தவிர இல்லவே இல்லை. இது எனக்கும் உங்களுக்கும் தான். இந்த கேட்ட விஷயம் மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். பிராக்டிகலுக்கு கொண்டு வரது. பேசின நானாக இருந்தாலும், கேட்ட நீங்களாக இருந்தாலும், உண்மையில் அல்லாஹ்வுடைய தௌஃபீக் இருந்தால் மாத்திரம்தான் இதை எங்களுடைய வாழ்க்கையில் பிராக்டிகல் கொண்டு வர முடியும். ஏனென்றால் எங்களுடைய முழு இபாதத்தையுமே நாசமாக்கி எங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய மிக மோசமான ஒன்றுதான் இந்த முரண்பாடு என்கிறது. ஆனால் அதை கலைந்து விட்டு கொடுத்து மன்னித்து பொறுமையோடு இந்த சீர்திருத்த பணியில ஈடுபடுறதுங்கிறது சவால் மிக்க ஒரு பண்பு.
அல்லாஹ் கொண்டு மட்டும்தான் இந்த தௌஃபீக். என்னாலே முடியாது, உங்களாலே முடியாது. அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ்விடம் ஒப்படைங்க, அல்லாஹ்விடம் உதவியை கேளுங்க. நிச்சயம் இதை கொண்டுதான் என்னுடைய இம்மை வெற்றியும் மறுமை வெற்றியும் என்கிறதை உணர்ந்து அதற்காக நாங்கள் சீர்திருத்த பணியில் ஈடுபடக்கூடிய இவர்களாக நாம் ஒவ்வொருத்தரும் ஆக வேண்டும். ஒரு நாளும் ஒருத்தரை இன்னத்தோடு மூட்டிவிடக்கூடாது. தேவை இல்லாததுகளை சொல்லி கதைச்சி பேசி பொறாமைப்பட்டு சமுதாயத்துக்குள் பித்தனாவை கொண்டு வந்து விடக்கூடாது. முடியுமான அளவு தணிக்க வேண்டும், முடியலையா ஓரமாக இருக்க வேண்டும் என்கிற அந்த உன்னத பண்போடு எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் புரிவானாக. أقول قولي هذا وأستغفر الله لي ولكم من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. بسم الله الرحمن الرحيم